சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. பிரபு, சொல் லிவியா. ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்னிடம் கேட்பதற்கு நீ ஏன் தயங்க வேண்டும்? கேள். நீங்கள் இயல்பாகவே தடுபலனான விருந்துகள், அதில் அளவுக்கு மீறி பரிமாறும் உணவு வகைகள் இவற்றையெல்லாம் விரும்பாதவர். எப்போது ஒரு முறை விருந்து தந்தாலும் எளிமையாக எந்த ஆரவாழமும் இன்றி அமைதியாக நடத்துவீர்கள். உண்மைதான். ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த விருந்தோம்பல் மிகவும் விரைவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதே. கவிஞர்கள், அறிஞர்கள் என பலரை அழைத்திருக்கிறீர்களே. இதுதான் அம்மாவின் கேள்வி. சரிதானே அம்மா? ஏன் என்று உங்களுக்கு புரியவில்லையா? வந்திருக்கும் தமிழ்நாட்டு தூதுவன் செழியன் எத்தகைய அறிவாற்றல் மிகுந்தவன் என்பதை நீ செனட் சபைக்கு வந்து பார்த்திருந்தால் வியந்திருப்பாய். கேட்கப்பட்ட கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் மிக அற்புதமாக விடையளித்து அங்கு வந்த செனட் சபை உறுப்பினர்களை பிரமிக்கும்படி செய்துவிட்டான். அத்தகையவன் எங்கிருக்கும் நமது பெருமக்களை பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களும் அவரது சிறப்பை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு விரிவாக ஏற்பாடு செய்தேன். இதற்கு எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவன் செழியன் என்பதை அவன் வந்ததும் நீயே தெரிந்து கொள்வாய். செழியன் வருகிறான். வணங்குகிறேன் அகஸ்டஸ் பெருமகனாரே. வா செழியா, நீயும் ஜூனோவும் விருந்தில் கலந்து கொள்ளுங்கள். நான் பணியாளர்களோடு இணைந்து விருந்து பரிமாறுகிறேன். தாங்கள் பாண்டிய நாட்டு தூதுவருக்கு இங்கு உள்ளவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றுதானே இந்த விருந்தை ஏற்பாடு செய்தீர்கள்? நீங்கள் அனைவரையும் அறிமுகம் செய்தபடி உணவருந்துங்கள். தூதுவரும் உணவருந்தியபடியே அதை கேட்கட்டும். நீ சொல்வதும் சரிதான். இவர்கள் அனைவரையும் செழியன் செனட் சபையில் சந்தித்து விட்டார் என்றாலும் ஒவ்வொருவருடைய தனித்திறமையையும் பெருமையையும் நான் சுட்டி காட்டவில்லை. அதற்கு இந்த விருந்து நிச்சயம் சாதகமாகத்தான் இருக்கும். பரிமாறுங்கள். சரியா? இப்போது நான் ரோம் நாட்டில் புகழ்பெற்ற அரசியல் அறிஞர்கள், கவிஞர்கள் ஆகியோரை அறிமுகம் செய்ய போகிறேன். இதோ இருக்கிறாரே, இவர்தான் மேசனஸ். இவரை நான் சபையிலே அறிமுகப்படுத்தியதை நீ மறந்திருக்க மாட்டாய். அவையில் விரிவாக சொல்ல முடியாததால் ஓரிரு வார்த்தை சொன்னேன். இவர் மிக நுட்பமான அரசியல் அறிஞர். ஆக்டியம் போரில் நான் ஆண்டனியின் படைகளை தோற்கடிக்க சென்ற போது எங்கே ரோமாபுரியில் குழப்பம் ஏதும் நேராமல் அமைதி காத்திட்ட பெருமை இவரையே சாரும். தேர்ந்த நிர்வாக திறன் படைத்தவர். எல்லாவற்றையும் விட இலக்கிய தாகம் மிகுந்தவர். எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் ஒரு குழுவாக இணைத்து அவர்கள் அன்பை பெற்றவர். எனது நீண்ட கால நண்பர். கவிஞர்களை இணைத்து செயல்புரிவதற்கு மிகுந்த ஈடுபாடு வேண்டும். அத்தகைய சாதனை புரிந்த தங்களை இங்கும் சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரபு, கவிஞர் வேச்சிலை அறிமுகப்படுத்துங்கள். கடல் கடந்த நாடுகளிலும் அவர் பெயர் எதிரொலிப்பதாக பலரும் சொல்கிறார்களே. செனட் சபை நிகழ்ச்சிக்கு அவரும் வந்திருப்பாரே. உண்மைதான். நான் இவரது பெயரை தமிழ்நாட்டிலேயே நிறைய கேட்டிருக்கிறேன். ரோமாபுரியில் அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். இதோ இவர்தான் கவிஞர் வெர்ஜில். எங்கள் நாட்டின் பழம்பெருமை வாய்ந்த மாட்சியினை பழச்சுவையினையும் மிஞ்சிடும் வண்ணப்பாக்களாக வடித்திடும் வல்லவர். வரலாற்று அறிவு மிகுந்தவர்.
கிரேக்கர்களுக்கு ஹோமர் எவ்வாறோ அப்படித்தான் ரோமானியர்களாகிய எங்களுக்கு இவர் மாபெரும் கவிஞர். தந்தையே, கவிஞர் ஹோரேஸ் சைஃப் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. சொல்கிறேன். சரியா? அதோ இருக்கிறாரே, அவர்தான் கவிஞர் ஹோரேஸ். பாடல்களிலே நகைச்சுவையினை வழிய விடுவதில் கை தேர்ந்தவர். போலி வாழ்க்கை வாழ்பவர்களும் வாய்ச்சொல்லில் வீரர்களும் இவருடைய நயாண்டி கவிதைகளால் நைய புடைக்கப்படுவார்கள். அதற்காக ஒரு வஞ்சனையாகவோ ஒரு சார்பாகவோ குறை கண்டுபிடிப்பதையே தொழிலாக கொண்டவர் அல்ல. சிரிக்க வைப்பதோடு நில்லாமல் சிந்திக்கவும் வைப்பார். சீர்திருத்த நோக்கங்களுக்கு ஆக்கம் அளிப்பார். சிரிப்போடு சிந்தனையை மூட்டுவது சிறந்த கலைவாணர்களின் அடையாளம். அதை செய்யும் அவரை கண்டு நான் வியப்படைகிறேன். செலியா, இவனை பார்க்கும் போதே உனக்கு புரிந்திருக்க வேண்டுமே. இவன்தான் ரோம பேரரசின் பிரதம சேனாதிபதி கிளாடியஸ். படைகளை ஒன்றிணைத்து நடத்திச் செல்வதிலும் பகைவரை சிதறடித்து ஓடச் செய்வதிலும் கெட்டிக்காரன். கவிஞர் வெர்ஜில் எவ்விதம் காவியம் இயற்றுவதில் சிறப்புற்று விளங்குகிறாரோ அவ்வாறே வரலாற்று நூல்களை உரைநடையில் வடித்து தருவதில் தலை சிறந்தவர். தூதுவழி, இங்கு வந்துடாத இன்னொரு இளம் எழுத்தாளரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது எனது கடமை. அகஸ்டஸ் அழைப்பு அனுப்பியும் அவரால் வர முடியவில்லையா, அல்லது இவர் அந்த எழுத்தாளருக்கு அழைப்பு அனுப்பவில்லையா என தெரியவில்லை. இருந்தாலும் நான் அவரை பற்றி உங்களுக்கு சொல்லியே தீர வேண்டும். ஓவிட் என்பது அவர் பெயர். காதலை பற்றி வர்ணிப்பதிலே அவர் மாபெரும் மன்னர். ஆண் பெண் உறவுகளை நிறுத்து மேஸ்னஸ், நிறுத்து. இலக்கியத்தில் சிறுமையை சேர்ப்பவர்களை பற்றி எல்லாம் இங்கே சொல்லி விளம்பரப்படுத்த தேவையில்லை. போலி புகழுக்காக, வயிற்று பிழைப்புக்காக காம களஞ்சியங்களை கவிதை என்ற பெயரால் அவிழ்த்துவிட்டு இளம் உள்ளங்களை கெடுப்பவன் எல்லாம் கவிஞனாகிவிட முடியுமா? எழுதுகோலை எடுத்தவன் தன்னை சுற்றிலும் உள்ள அசிங்கத்தை படம் வரைந்தால் மட்டும் போதாது. அதனை அகற்றுவதற்குரிய பாடம் புகட்டுகின்ற சிந்தனை தெளிவு உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். எழுத்தாளனுக்குரிய இலக்கணம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் வீணாக கதை அழைக்கிறீர்கள்? மதிப்பிற்குரிய மேசனஸ் அவர்களே, நமது ஆட்சித் தலைவரை இவ்வளவு அலட்சியமாக தாங்கள் பேசுவது எங்களுக்கு மிகுந்த துயரத்தை தருகிறது. இந்த ரோமாபுரி நாட்டிலே இலக்கிய வளர்ச்சிக்காக தாங்கள் ஆற்றியுள்ள அரும் பணியை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை. அதற்காக அகஸ்டஸ் பெருமகனாரையே ஏதும் அறியாதவர் என்று பேசுவதா? நம்முடைய அகஸ்டஸ் பெருமகனார் இந்த நாட்டு காவலர் மட்டுமல்ல, கவிதையிலும் கை தேர்ந்த சிற்பி என்றும் தாங்களே ஒரு முறைக்கு பல முறை அவரை பற்றி உயர்வாக பேசி இருக்கிறீர்கள். அன்று அப்படி வானலாம போற்றி பெற்று இன்று இப்படி எழுத்திருந்து பேசிடலாமா என்று எண்ணி பார்க்க வேண்டுகிறேன். மேஸ்னஸ், எங்களோட ஒருவனை பற்றி தாங்கள் ஏன் பேச வேண்டும்? அதிலும் அகஸ்டஸ் பெருமகனாருக்கு அவனை பற்றி பேசுவதை பிடிக்காது எனும் போது வேண்டுமென்றே நீங்கள் ஏன் அவனை பற்றி பேசுகிறீர்கள்? அதிலும் பிற நாட்டு தூதர் ஒருவர் விருந்துக்கு வந்திருக்கும் இடத்தில் இப்படி பேசுவது நாகரிகமற்ற செயல் என்று உமக்கு தோன்றவில்லையா? எழுத்துலகின் ஆக்கத்திற்கு பாடுபடுபவர் என்று புகழப்படும் மேசரஸ் அவர்களே, நம்முடைய ஆட்சித் தலைவரின் அறிவாற்றலை குறைத்து மதிப்பிடுவது ஏன்? எதை போலவே தெரியாமல் இருப்பது கண்டு நான் அதிர்ச்சி அடைகிறேன், படுகிறேன். அவர் சொல்லும் அந்த ஓவிச் எனும் கவிஞனை அகஸ்டஸ் பெருமகனார் மற்றும் வெறுக்கவில்லை. நாட்டுக்கு நலமளிக்கும் நல்ல கவிதைகளை வழங்க வேண்டும் என்று நினைக்கும் அனைவருமே வெறுக்கிறார்கள். எல்லோராலும் வெறுக்கப்பட்ட ஒருவனை இங்கு இல்லாதவரை பற்றி பேசுவதன் மூலம் இவன் வேண்டுமென்றே அகஸ்டஸ் பெருமகனாரை அவமதிக்க வேண்டும் என்றே இந்த பேச்சை ஆரம்பித்திருக்கிறார். அதேதான், அப்படித்தான். அயல் நாட்டு தூதுவர் ஒருவர் முன்னிலையில் நம் ஆட்சித் தலைவரை பற்றி நாமே இழுத்துரைக்கலாமா? ஏளனமாக பேசலாமா? இப்படி ஒரு ஆணவ பேச்சுக்காக மேசனஸ் அவர்கள் உடனடியாக இந்த இடத்திலேயே மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் எதற்காகவும் எவரிடத்திலும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாலும் என்னை அசைக்க முடியாது. நான் சொன்னால் சொன்னதுதான். இந்த சல்சல்ப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். நான் போகிறேன்.
மாமன்னருக்கு வணக்கம். மாமன்னருக்கு வணக்கம். வாருங்கள் மூத்த தளபதியாரே. வா மகேந்திரா. தந்தையும் மகனும் சேர்ந்தே வந்திருக்கிறீர்கள். நம் பாண்டிய நாட்டில் புதிதாக நிர்மாணித்துக் கொண்டிருக்கும் வாழ் பயிற்சி கூடத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் அந்த வாழ் பயிற்சி கூடத்தில் ஏதோ சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று தந்தையார் என்னிடம் கூறியது ஞாபகம் வந்தது. நான் அவரிடம், நான் அங்குதான் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், தாங்களும் வருகிறீர்களா என்று கேட்டேன். அவரும் இப்போதே அங்கு வந்து என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் சுட்டிக்காட்டி அதை சரி செய்து விடுகிறேன் என்று என்னுடன் புறப்பட்டு வந்தார். வாழ் பயிற்சி கூடத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் உங்கள் நினைவு வந்தது. வாழ் பயிற்சி கூடத்திற்கு தங்களின் இருப்பிடம் வழியாகத்தானே செல்ல வேண்டும். அதுதான் செல்லும் வழியில் உங்களை சந்தித்து பாண்டிய மன்னரின் உடல் நலம் விசாரித்து விட்டு போகலாம் என்று வந்தோம். சொல்லுங்கள் மன்னவா, பாண்டிய மன்னரின் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது? அவரது உடல்நிலையில் ஏதேனும் முன்னேற்றம் காணப்படுகிறதா? தொடர்ந்திருக்கும் பணியின் காரணமாக எங்களால் பாண்டிய மன்னரை சென்று பார்க்க முடியவில்லை. சொல்லுங்கள் மன்னவா, பாண்டிய மன்னரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? பாண்டியரின் உடல்நிலை அப்படியே தான் இருக்கிறது. அவரது உடல்நிலையில் சிறிது கூட முன்னேற்றம் தென்படவில்லை. நாளுக்கு நாள் அவருடைய உள் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ வகையான சிகிச்சைகள் செய்தும் முயற்சிகள் செய்தும் பயன் எதுவும் ஏற்படவில்லை. பாண்டிய மன்னர் இப்பொழுது மிகவும் பலவீனமாக இருக்கிறார். அவரது உடலில் வலு இல்லை. முடங்கிய கையை திரும்ப செயல்பட எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் பயனற்று போய்விட்டது. அவருக்கு இதுவரை பலம் தந்து கொண்டிருந்த உறுப்புகள் எல்லாம் இப்பொழுது பலவீனப்பட்டு கொண்டு வருகிறது. அரண்மனை வைத்தியர் பாண்டிய மன்னர் விஷயத்தில் நம்பிக்கை இழந்துவிட்டார். அவரின் உடல்நிலை இதேபோல் நீடித்தால் பாண்டிய மன்னரை குணப்படுத்துவதே கடினம் என்று சொல்லிவிட்டார். இல்லை மன்னரே, அரண்மனை வைத்தியர் நம்பிக்கை இழந்துவிட்டார் என்பதற்காக நாம் இதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். எப்படியாவது பாண்டிய மன்னரை இந்த நோயில் இருந்து குணப்படுத்தியே ஆக வேண்டும். அதற்கான வழிமுறைகள் பற்றி நாம் ஆராய வேண்டும். உண்மைதான் தந்தையே, பாண்டிய மன்னரை இந்த நோயிலிருந்து நாம் எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். நம் அரண்மனை வைத்தியர் நம்பிக்கை இழந்து விட்டார் என்றால் வேறு யாராவது வைத்தியரை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். சேர மன்னரிடம் அவர்கள் நாட்டு வைத்தியரை வரவழைக்க சொல்லி கேட்போம். என்ன மன்னரே, பாண்டிய மன்னருக்கு வைத்தியம் பார்க்க தங்கள் நாட்டு வைத்தியரை இங்கு வரவழைக்கிறீர்களா? ஏனென்றால் எங்களுக்கு மன்னர் முக்கியம். அவர் இல்லை என்றால் எங்களுக்கு பாண்டிய நாடே இல்லை என்று ஆகிவிடும். ஏன் இப்பொழுது இருவரும் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? பாண்டிய மன்னரின் உடல்நலம் மீது நம் எல்லோருக்குமே அக்கறை இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் பாண்டிய மன்னரின் உடல்நிலை பற்றி உங்களிடம் கூறினேன், அவ்வளவுதான். மற்றபடி பாண்டிய மன்னருக்கு கொடுத்துக் கொண்டிருக்கும் சிகிச்சை முறைகளை மாற்றுவது பற்றியும் நிபுணத்துவம் பெற்ற வேறு மருத்துவர்களை பாண்டிய நாட்டிற்கு வரவழைப்பது பற்றியும் நானும் இளவரசர் இளம்வழுதியும் எங்களுக்குள் கலந்து பேசிவிட்டோம். மிகவும் மகிழ்ச்சி மன்னவா. பாண்டிய மன்னரின் உடல் நலம் விரைவில் நலம் பெற வேண்டும். எங்களின் விருப்பம், எதிர்பார்ப்பு எல்லாமே அதுதான். நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் மன்னரே. ஜூனோ, நீ என்னோடு வருவாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வாழ வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் நான் வாழவில்லை. ஏன் திகைத்து போய் நின்று விட்டீர்கள்? நான் தான் வந்து விட்டேனே. ஆமாம் ஆமாம். ஆசை, அச்சம் இரண்டும் தங்களை அலைக்கழிக்கிறது அல்லவா? ஆசையாவது அச்சமாவது அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஏன் மழைக்கின்றீர்கள்? விழுந்த மண்டபத்திலே மைசனஸ்க்கும் அகஸ்டஸ் பழமகனாருக்கும் ஏற்பட்ட மோதல், அதனால் மற்ற கவிஞர்கள் கொதிப்படைந்து பேசிய பேச்சு, இவையெல்லாம் உங்களாய் திகைக்கச் செய்துவிட்டது. அவற்றுக்கான காரணத்தை என் மூலம் ஆழ்ந்திட வேண்டும் என்று தங்களுக்கு ஆசை. ஆனால் அதை பற்றி கேட்பதற்காக விழுந்து முடிந்தவுடன் என்னோட தனிமையில் இப்படி வந்தால் யார் என்ன சொல்வார்களோ என்ற அச்சம், அப்படித்தானே? என்ன ஆச்சரியம்! எப்படித்தான் என் நெஞ்சில் நெளிந்திருக்கும் நினைவுகளை இவ்வளவு சரியாக கண்டுபிடிக்கிறாயோ தெரியவில்லை. உன் ஊகம் சரிதான். இருந்தாலும் நீங்கள் இப்படியெல்லாம் அச்சுப்படக்கூடாது. இந்த ரோமாபுரி நகரில் அகஸ்டஸ் பெருமகனார் முதல் சாதாரண அடிமை வரை என் இயல்பை பற்றி, நடத்தையை பற்றி நன்கு அறிவார்கள்.
என்னை பற்றி எவரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். ஆண்களை பொறுத்தவரை நான் கடுமையானவள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நானும் அதை அறிவேன். உன்னை முதல் நாள் சந்தித்த அன்றே ஜூனோ எவரும் நெருங்க முடியாத நெருப்பு என்று சிப்பியோ சொன்னார். இந்த சில நாட்களில் எல்லோருமே உன்னிடமிருந்து எந்த அளவுக்கு விலகி நிற்கிறார்கள் என்பதை நானும் புரிந்து கொண்டேன். பிழகுதற்கு எவ்வளவு தயக்கம்? கேட்க நினைத்ததை கேளுங்கள். யார் அந்த மேஸ்னஸ்? அகஸ்டஸ் பெருமகனாரிடமே அப்படி பேசும் துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது? பெருமகனார் அறிமுகம் செய்தது போல் சிறந்த அரசியல் அறிஞர்தான் அவள். அப்போது பெருமகனார் சொன்னாரே, ஆக்டியம் போரில் ஆண்டனி படைகளை தோக்கடிக்க சென்ற போது ட்ரமாபுரியில் அமைதியை ஏற்படுத்தியவர் மேசனஸ் என்று அது நினைவிருக்கிறதல்லவா? நன்றாக நினைவிருக்கிறது. அங்குதான் தொடங்கியது விவகாரம். எப்படி? தமது நீண்ட நாள் நண்பர், அரசியல் வித்தகர், காவிய கவிஞர் என்பதையெல்லாம் நினைத்துதான் அகஸ்டஸ் பெருமகனார் மேசனஸிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சென்றார். அப்போது அவருக்கு ஏற்பட்ட ஆட்சி நடத்தும் வேட்கை தானே அதை நிரந்தரமாக கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு அவரை கொண்டு சென்று விட்டது. அகஸ்டஸ் பெருமகனார் திரும்பி வந்தபோது அவரிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கவே அவருக்கு மனம் வரவில்லை. அகஸ்டரின் இடத்தில் மேசனஸை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? பொங்கி வந்த பொறாமை தீயின் புகைச்சலை மறைத்துக் கொண்டு அகஸ்டஸ் பெருமகனாரிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சென்றார். ஆனால் அந்த தீ இன்னும் அடங்காததால் அவ்வப்போது இப்படி அனலாக கொட்டுகிறார். ஆட்சி நடத்த வேண்டும் என்று ஆசைப்படாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஆனால் அதற்குரிய தகுதி வேண்டாமா? இப்படிப்பட்டவர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மேஸ்னஸ் இந்த அளவிற்கு பழிவாங்கும் உணர்ச்சி உள்ளவராக இருக்கிறாரே, ஒருவேளை அவர் தமக்கென்று ஆட்களை திரட்டி கொண்டு வந்து அகஸ்டஸ் பெருமகனாரை வீழ்த்திவிட முயற்சி செய்வாரோ? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவே முடியாது. மேசனஸை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு அனைவரும் விலகி வந்து விட்டார்கள். அவள் இப்போது பல்லில்லாத நச்சு பாம்பு, காலொடிந்துவிட்ட கிளப்புழி. அவருடைய பேச்சை இனி யார் கேட்பார்கள்? நீ சொல்வதும் சரிதான். ஆனால் அவர் கல்வியில் மட்டுமல்ல, செல்வத்திலும் சிறந்தவர் என்று அங்கு பேசிக் கொண்டார்களே. ஆக அவர் பெரிய செல்வ சீமான், அப்படித்தானே? சீமானாக எழுந்துவிட்டால் மட்டும் போதுமா? எதையும் செய்துவிட முடியுமா? போகட்டும். மேஸ்னஸிற்கு மனைவி மக்கள் என்று எல்லோரும் இருக்கிறார்களா? பெரிய குடும்பமா? ஏன் அவள் வீட்டில் பெண் எடுக்கலாம் என்ற எண்ணமா? ஒரு காரணத்திற்காக கேட்டால் இப்படி குறுக்கே விட்டுகிறாயே. நான் எதற்காக அவரது குடும்பத்தை பற்றி கேட்கிறேன் என்று அறிந்தால் இப்படி பேசி இருக்க மாட்டாய். எதற்கு? தம் தந்தைக்கு ஓர் அவமானம் என்றால் கிளர்ந்தெழும் அளவிற்கு மேஸ்னஸிற்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா? அவர்களால் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமா என்று அறிவதற்காகத்தான் கேட்டேன். நீங்கள் சொல்லும் காரணம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவள் பிள்ளைகள் பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நேற்று வரை அகஸ்டஸ் மன்னரின் நெருங்கிய நண்பர்தானே மேசனஸ்? அப்படி இருக்க அது எப்படி உனக்கு தெரியாமல் போயிற்று? ஏன் சட்டென்று மௌனமாகிவிட்டான்? ரோமபுரியில் உள்ள பெரிய மனிதர்களின் குடும்பங்களை பற்றியும் அகஸ்டஸ் பெருமகனாரின் பகைவர்களை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கிறது? நான் கேட்கிறேனே என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது. தமிழகத்துக்கும் ரோமபுரிக்கும் இடையே உழவை வளர்க்க வந்தீர்களா, இல்லை உளவறிய வந்தீர்களா? நம் வேளிர் கூட்டத்திலேயே இருந்து கொண்டு நமக்கு எதிராக குழிப்பறிக்கும் ஒரு சில குள்ள நரிகள் நம் வேளிர் கூட்டத்தில் இருக்கிறதாம். வாக்குறுதிகளை காப்பாற்றவும், உத்தரவுகளை செயல்படுத்தவும், ஒப்புதல்களை நிறைவேற்றவும் இந்த அரசு மறந்துவிட்டது என்பதை மக்கள் கருத்து.